என்ன கத்தியோ என்னமோ நம்ம ஹோட்டல் மாதிரியே திருப்பிடிச்சிருக்கு. சார் சார் ஸ்டடி சார். ஸ்டடி பிகாம் கம்ப்யூட்டர். அது எதுக்கு சார்? ஸ்டடின்னு கேட்டிய? சார் ஜோக் அடிக்கிறாரு. இல்ல, சரக்கு அடிக்கிறேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும், அதே மாதிரி ஒரு பாட்டில் ரம்மு வேணும். ரம்மு கூட வேணுமா? அதுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு வந்தீங்க? நான் எதுக்கு வந்தேன்னு காரணம்லாம் சொல்ல முடியாது. என் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன், கேட்டு புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. ஓப்பன் பண்ணா எனக்கு மேகனான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சரணுங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறீங்களே, அவங்க இப்போ இல்லையா சார்? நடுவில் ஃப்ளாஷ்பேக்கை நிறுத்தினா மௌனை வாயை தைச்சிருவேன். மேகனாவும் நானும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் போகாத பார்க்கு இல்லை, புதறு கிடையாது. நாங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சோகமாயிட்டேன். அப்போ அங்கேருந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஜனங்க தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, இதான் நடந்துச்சு. இல்லை, அவன் பண்ணிக்கிட்டா. என்ன நடுவில் ட்விஸ்ட் வேற மாதிரி இருக்கு? அப்ப நீங்க பார்த்த பொண்ணதான் அவனும் பார்த்தானா? நான் சாப்பிட்ட பிரியாணி அவன் வச்ச பிரியாணி எனக்கு அப்பதான் புரிஞ்சது. என்ன சொல்றீங்க? அந்த அறிவு கட்டுறவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஃப்ரெண்டோட தங்கச்சியை சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நானும் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 கை எடுத்து பாக்கெட்டில் சொருவிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது டைட்டானிக் ஷிப்பு. ஒரு பொண்ணை மடக்கிறது கஷ்டம் கிடையாது, அதே பொண்ணு வேற ஒருத்தன் கூட போகாமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் விட்டு தரங்க. முதல்ல இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரு ரூம் வேணும். ரெஸ்ட் எடுக்கவா சார்? இல்லை, சாப்பிடுறதுக்கு. எதுக்கு சார் இப்படிலாம் பேசுறீங்க? உனக்கு புரியலையா? வேடிக்கையாக சூசைட் பண்ணிக்கிறேன். வேடிக்கையாவா? அதை போய் நீங்க உங்க வீட்டில் பண்ண வேண்டியதானே, ஹோட்டல் எதுக்கு? வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டா என் ஆத்மா வீட்டையே சுற்றி சுற்றி வருதுன்னு யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்க. அதனால தான் நான் ஹோட்டலுக்கு வந்தேன். சார், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எங்க ஹோட்டல் கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆப்போசிட் ஹோட்டலுக்கு போங்க, அங்க ஆஃபர்லாம் இருக்கு. இங்கே சாப்பிட்றது கூட ஆஃபர் தராங்களா? என்ன ஆஃபர் இருந்தாலும் எனக்கு வேறு ஹோட்டல் வேணாம். எனக்கு இந்த ஹோட்டலில் தான் வேணும். ரொம்ப ஹைட்டாக இருக்கு. நான் மேலேருந்து குளிச்சு செத்து போயிடுறேன். எனக்கு ரூம் கொடுங்க சார், ப்ளீஸ். எனக்கு ரூம் கொடுங்க சார். நான் இங்கேயே செத்து போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார். எனக்கு ரூம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு இந்த ஹோட்டல் தான் சாப்பிடும் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ரூம் கொடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் இங்கே தான் சாப்பிடும் சார். சார் சார் என்னை தூக்கிட்டு போகாதீங்க சார். சார் ஆத்மா சாந்தியாடு சார், ப்ளீஸ் சார். சார் நான் இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவேன் சார். சார் ஒரு ரூம் கொடுங்க சார். அந்த இவ்வளவு வெயிட்டா இருக்கா? மாடு மாதிரி திம்பான் போல. டேய், அந்த குடிகாரனுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எனக்கு கூட ஏற்படலாம். அதனால நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் கூட ஏமாத்தலாம். எனக்கு போட்டியா வந்து அந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இவனுங்களே என்னை ஏமாத்திட்டா அதுக்கு என்ன பண்றது? அப்ப நம்ம என்னதான் பண்றது? என்ன போய் வேலையை பார்க்கலாம். டேய் லவ்ராஜ், என்னடா பண்ற? பப்ஜி கேம் ஆடுற மாப்ள. பப்ஜி கேம் ஆடுறியா? என்னடா இன்னும் சின்ன புள்ள மாதிரி.
நீ இன்னும் டெவலப்பே ஆகலடா. எனக்கு என்னடா ரீசெண்டாக ஒரு பொண்ணை மடக்குனேன், இப்போ லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணையா? நான் நினைச்சது உண்மையாயிருச்சு. என்னையே சீண்டி விட்டான். டேய், உன் பின்னாடி நடக்கிறது என்னங்கிறது தெரியுமா? ஏன்னா என்னடா ஆச்சு? என்ன ரொம்ப கேவலமா பாக்குறான்டா. ச்சே. என்னடா சொல்ற நீ? இல்லடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆட என்னதான் ஆச்சுன்னு சொல்லேன்டா. அவன் என்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? நாயை விட கேவலமா பாக்குறான். எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றான் தெரியுமா? ஆடா அதுதான் என்னன்னு சொல்லி தொலையேன்டா. ஆடா கடவுளே, அவன் ஏமாத்துறான்னு தெரியுது, என்னன்னு சொல்லு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குன்னு சொல்லி தொலையேன்டா. என்னன்னு தெரியாம தான் நீ உட்காந்து ஆயா பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையே நாசமாக போகுது. ஆடா என்னதான் நடக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அவன் உன்னை ஏமாத்துறான்டா. ஐயோ, அவன் என்னதான் ஏமாத்துறான், என்ன விஷயத்துல தான் ஏமாத்துறான்னு சொல்லி தொலைடா, சொல்லு. டேய், உன் சக்தியை பத்தி உனக்கு தெரியாதுடா. நீ 10 பேரை அடிச்சா எல்லாரும் போய் பறந்து விடுவாங்கடா. உன் சைடு ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? முந்தானத்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன்டா. அப்படியே பார்க்க அதுல வர அர்னால்டு மாதிரி இருக்குடா. டேய், நீ உன் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்திருக்கியா? அப்படியே பாலையா மாதிரி இருக்குடா. ஜெய் பாலையா. டேய், இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற ஹிட்லர் மாதிரி இருக்கடா நீ. நிஜமாடா? டே டே டே, நீ இதுக்கு மேல போனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உட்கார். டேய், இப்ப என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இப்ப என்ன செய்யணும் சொல்லு. உனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே. ஓகேவா? அவனுக்கு ஒரு செக் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. சரிடா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீ என் கூட வா. ஆமா, ஃபுட்டு யாருக்கு? மேடம்க்கு ஃபுட்டு கொடுக்க போறேன். என்ன ஃபுட்டு? சாம்பார் ரைஸ். அதுவா? மேடம்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சாம்பார் ரொம்ப கமகமன்னு மணக்குதுடா. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பரா பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணிட்டு மேடம் உனக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சரி போ. டேய், நல்ல மாட்டினா. டேய், வாடா போய் பார்க்கலாம் வா. மேடம். ஓ, நீயா? உள்ள வா. மேடம், என்னோடது எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்னோடதா? அதான் நான் பண்ண டிஷ் மேடம். ஓ, எனக்காக நீ ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கியா? நானும் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுக்கறேன். ஓ, வாங்க மேடம். உனக்கு ஸ்பெஷலா நானே ஊட்டி விடுறேன். ஓ, எனக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் மேடம். என்னாச்சு? ஏன் அப்படி பண்ற? What is this? சாரி மேடம், சாரி. What is this? Shit. மேடம். Shut up. Get out. மேடம். Get out. Get out, I say. வெளியே போ. Go. I said go. சாரி மேடம், சாரி மேடம். Chee.
டேய் ஏய் என்னடா என்ன போடா பைத்தியக்கார. நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? என்னாச்சுடா? டேய் நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எல்லாம் நாசமா போச்சு பைத்தியமே. பைத்தியக்கார பையல என்னடாச்சு? டேய் எனக்கு தெரியும்டா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, உயிர் நண்பன். உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். என்னடா ஆச்சு? உன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமாடா? நீ எதை பத்திடா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருக்கான். யாரா? நம்ம லோவராஜ்ரா. நம்ம லோகராஜா? என்னடா பேசுற? ஏய் ஆமாண்டா, நம்ம லோவராஜ் தான். நீ போட்ட உப்ப தின்னு விசுவாசம் இல்லாம உனக்கே குழி தோன்றான்டா அவன். ச்சே. டேய் நீ போட்ட உப்ப தின்னு உனக்கே அவன் நம்பிக்கை துரோகம் பண்றான்டா. உனக்கு தெரியாம அவன் பின்னாடி இருந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான் தெரியுமா? டேய் அந்த சாதத்துல உப்பு அள்ளி போட்டது அவன் தான்டா. என்னது? அவன் அதை பண்ணா? அவன் தான்டா. என்ன நம்பலையா? டேய் நீ சொல்றது உண்மையாடா? உன் உயிர் நண்பன் சொல்றான்டா. என்ன நம்பிக்கை பூஜா இல்லையா? மேல சந்தேகப்படும் போது நினைச்ச ஏதோ நடந்திருக்குன்னு. டேய் அவன் பின்னாடி இருந்து பயங்கரமா செய்யறான்டா. டேய் மச்சான், நீ சொல்றது உண்மைன்னா அவன் நமக்கு இல்ல, நம்ம அவனுக்கு வைக்கலாம்டா. வைக்கலாம்டா, கண்டிப்பாடா. வைப்போம். வாடா வா. மேடம், உங்களுக்காகவே நான் தூரமா போய் இரானி டீ வாங்கிட்டு வந்தேன். மேடம் இது அவன் வாங்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி மட்டமான டீ கிடையாது. நான் உங்களுக்காகவே ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் டீ மேடம். வாவ், இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஹக் கொடுக்கறேன். மேடம் அப்பப்பா அப்படி நடக்கும் மேடம். சரி பரவாயில்ல விடு, இட்ஸ் ஓகே. மேடம் இன்னொரு வாட்டி மேடம். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு தெரியல மேடம், ஏதோ இன்னைக்கு மட்டும் இப்படி. பரவாயில்ல வா. ஓகே மேடம். என்ன இது இப்படி நாத்து அடிக்குது? போ இங்க இருந்து. ஐயோ. என்னடா மச்சான், அவனை நம்ம என்னடா பண்ணலாம்? டேய் பண்றதுக்கு ஒன்றும் இல்லடா, ஏற்கனவே நம்ம கொடுத்த ஷாக்ல பாம்படிச்ச கம்பு மாதிரி சோர்ந்து போய் கிடக்குறான்டா. இப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அவனுக்கு என்ன பண்ணோம்? அதான்டா அவன் சமைச்சான்ல சாப்பாடு, அதுல தான் ஃபுல்லா உப்பு கொட்டி கொடுத்துட்டோமே. ஆஹா, நீங்க தானா? இவனா? சத்தியமா அவன் எல்லாத்தையும் பண்ணான். டேய் அவன் தான்டா பண்ண சொன்னான், வெங்கிடா. அவனா? வெங்கியா? ஆமாண்டா. எங்கேயோ இடிக்குது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உனக்கு ஸ்பீக்கர் வைக்க சொல்லி என்கிட்ட சொன்னதும் அவன் தான்ல? எது ஸ்பீக்கர் நீ தான் வச்சீங்களா? ஏன்டா ஒரு ஃப்ரெண்ட் கூட பார்க்காம எப்படி அடாதீங்க பாத்தீங்க? போடா. இருடா பேசிக்கலாம். நம்ம அடிச்சுக்க கூடாதுடா. முதல்ல அந்த வெங்கிக்கு ஏதாவது பண்ணலாம். ஓகேடா, அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். வாடா வாடா வா. இன்னைக்கு ஒரு அவனை டேய் உனக்கு தைரியம் என்ன என் கூட பெட்டு கட்டுறா? டேய் போடா டேய், 99 வாட்டி தோத்து போய் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு ஏன்ட்ட வந்து சீனை போடுற? டேய் அந்த பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப வா புதுசா பெட்டு கட்டு. 1 லட்ச ரூபா தரேன். உன்கிட்ட அவ்வளவு பணம் இருந்தா நான் எதுக்கு விட போறேன்? சரி சொல்லு. டேய் உனக்கு தில் இருந்தா இந்த 1 ரூபாய் காயினை என் வாயில வைப்பேன், முடிஞ்சா உன் வாயில அதை எடுத்து காமி பாப்போம். பெட்டுடா. டேய் சரிடா, வெயிடா வை வை. Oh my god. நீ ஒரு கேயா இருப்ப நான் எதிர்பார்க்கல. என்ன இதெல்லாம்?
ச்சே. ஐயோ சொத்தப்பட்டுருச்சே. நோ வரிஸ், நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ச்சே, எல்லாம் நாசமா போச்சு. டேய் உனக்கு என்ன பண்ற மாதிரி? ஹலோ, பூஜா மேடம். இல்லை பூஜா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உண்மையாவா? என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? நிஜம்தானா? நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நல்லா இருக்கியா? என்ன பண்ற? அவ்வளோதானா? கிஸ் எல்லாம் இல்லையா? உனக்கு கிஸ் வேணுமா? அப்புறம் வேற ஒரு கிஸ் வேணுமா? கொடுக்குறேன், ஓகேவா? அப்புறம் நீ எனக்கு எதுவும் தரமாட்டியா? ஓகே பாய். ஓகே பாய். ஹாய் வர்ஷி. என்னையே நினைச்சிட்டு இருப்ப போல. ஆமா, எப்பவும் என் கூட தான் பேசிட்டு இருப்பியா? உன் கூட எவ்வளோ நேரம் பேசினாலும் போர் அடிக்காது. ரியலி? ரியலி. இன்னொரு தடவை சொல்லு. தேன்ல விழுந்த வண்டு மாதிரி நம்மளையே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா. மனசை விட்டு பேசுறதுக்கு நம்மளுக்கு பிரைவசியே இல்லை. நீனா எனக்கு அவ்வளோ உயிர். எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். அப்படியா? எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நிஜமாவா? ஐ லவ் யூ வர்ஷி. ஐ லவ் யூ வர்ஷி. லவ் யூ டூ.